தேடி தேடி நிறைய இன்கிரீடியன்ட்லாம் இல்லாம வீட்டில் இருக்க இன்கிரீடியன்ஸ் வச்சு சூப்பரா இந்த மாதிரி பன்னீர் கிரேவி பண்ணிடலாம். அடுத்த வாட்டி பன்னீர் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சூடான கடாயில 2 ஸ்பூன் பட்டர் விட்டு 2 பெரிய வெங்காயம் ரஃபா சாப் பண்ணி நீங்க நல்லா வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது வதக்கிட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சோண்டு உப்போட 7-8 முழு முந்திரி பருப்பும் சேர்த்து நல்லா நான் வதக்கிக்கிட்டேன். நல்லா ஆற வச்சு அதை நம்ம வழுவழுன்னு விழுத அரைச்சுக்குவோம். அதே கடாயில ஒரு 1/2 ஸ்பூன் பட்டர் விட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பன்னீரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அதே கடாயில 3 ஸ்பூன் பட்டர் விட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 3 ஸ்பூன் தனியா தூள், கொஞ்சமா கரம் மசாலா போட்டுக்கோங்க. ஏன்னா நான் தனியா ஹோல் கரம் மசாலா போட்டு தாளிக்கல. உப்பு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுனா இந்த நேரத்துல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கக்கூடிய விழுதியும் அதோட சேர்த்து ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. தண்ணி ஊத்தி கன்சிஸ்டன்சியை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 3 நிமிஷம் கழிச்சு வறுத்து வச்சிருக்கக்கூடிய பன்னீரையும் ஆட் பண்ணிட்டு சும்மா கொஞ்சமா பேருக்கு பட்டர் ஆட் பண்ணிட்டு கசூரி மேத்தி இந்த மாதிரி கையில கிரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பட்டர் இது நிறைய தான் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பட்டரை குறைச்சுக்கோங்க. அதுக்கு பதிலா எண்ணெய் நீங்க சேர்த்துக்கலாம். பாதி எண்ணெய் யூஸ் பண்ணா போதுமானது. புலாவ், ரைஸ் ஐட்டம்ஸ், சப்பாத்தி இதுக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. மணக்க மணக்க சமைக்கலாம். ரசிச்சு ருசிச்சு சாப்பிடலாம்.